எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நிஃப்ட் எக்ஸாமை பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். மோரோவர் உங்களுக்கு எல்லா நிஃப்ட் சம்மந்தமான எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணியாச்சு. ஸ்கெட்சிங் ரிவைஸ் பண்ணி எல்லாமே முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அடுத்து எக்ஸாமுக்கு தான் அப்பியர் ஆவீங்க. அதை பற்றின இந்த நிஃப்ட் 2025க்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ அதெல்லாம் பார்த்துக்கலாம் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா எக்ஸாம் பிடெஸ் இதில் எத்தனை பேர் பிஎஃப் டெக்கும் சேர்த்து எழுதுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ 3 பற்றின எல்லா டீட்டெயில்ஸையுமே நம்ம இங்கே பார்த்துக்கலாம். பிடெஸ் எக்ஸாம் பிடெஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்கிற நிஃப்ட் எக்ஸாம் கேண்டிடேட்ஸ் வந்து மொத்தம் 2 எக்ஸாம் இருக்கும். நீங்கள் போகிற அன்னைக்கு G18 ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட். இதில் ஃபுல்லாக ஆப்டிடியூட் ஓரியன்டான கொஷின்ஸ் இருக்கும். எம்சிக்யூஸ் தான் ஃபுல்லாகவே. அது எழுதுவீங்க. அகெயின் இன்னொரு டெஸ்ட் என்னன்னா கிரியேட்டிவ் எபிலிட்டி டெஸ்ட் C18. அது 3 hours எழுதுவீங்க. அது ஃபுல்லாக கம்ப்ளீட்லி நம்மளோட ஸ்கெட்சிங் ஓரியன்டான எக்ஸாமாக தான் இருக்கும். ஸோ இதிலிருந்து நமக்கு ரிசல்ட் மார்க்ஸ் இவாலுவேட் பண்ணி அதுலேருந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸை அகெயின் நம்ம சிச்சுவேஷன் டெஸ்ட்டுக்கு நம்ம போவோம். ஓகேவா? இதுதான் பிடெஸ்க்கான ஃபார்மட். பிஎஃப் டெக்காக இருந்ததுன்னா டைரெக்டாக அன்னைக்கு எழுதுகிற நம்ம இந்த தடவை February 9 ஷெட்யூல் ஆயிருக்கா அந்த எக்ஸாம் அன்னைக்கு டைரெக்டாக நீங்கள் ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட் G80 மட்டும்தான் எழுதுவீங்க. ஆனால் பிடெஸ் மட்டும் எழுதுறவங்க G80 2 hours எழுதுவாங்க. அதுவே பிஎஃப் டெக் எழுதுறவங்க G80 மட்டும்தான் எழுதுவீங்க. ஆனால் இது 3 hours எழுதுவீங்க. ஸோ இந்த பிஎஃப் டெக்குக்கு G80 மட்டும் எழுதணும். அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்க டைரெக்டாக இன்டர்வியூக்கே கால் பண்ணிடுவாங்க. இந்த கேட் எக்ஸாமோட மார்க்ஸை வச்சே தான் அவங்களோட ஷார்ட் லிஸ்ட் இருக்கும். ஆனால் அதுவே சிச்சுவேஷன் டெஸ்ட்டுக்கான ஷார்ட் லிஸ்ட் இந்த ரெண்டு G80 C80 ரெண்டோட மார்க்ஸையும் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஓகேவா? ஒருவேளை சில பீப்புள் பிஎஃப் டெக் அண்ட் பிடெஸ் ரெண்டையுமே அப்ளை பண்ணியிருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் தனித்தனியாக கிடையாது. ரெண்டுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணவங்க காலையில் எழுதுகிற கேட் எக்ஸாம் வந்து பிஎஃப் டெக்கோட கேட் எக்ஸாமாக இருக்கும். அது 3 hours எக்ஸாமாக இருக்கும். அது எழுதுவீங்க. அவங்க அகெயின் கிரியேட்டிவ் எபிலிட்டி டெஸ்ட் ஆஃப்டர்நூன் நடக்கிற அந்த எக்ஸாமையும் சேர்த்து தான் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. ரெண்டையுமே அட்டன் பண்ணதுக்கப்புறம் அந்த கேண்டிடேட்டுக்கு தனித்தனியாக மார்க் எவாலுவேஷன் பிடெஸ்க்கு தனியாக மார்க் வரும், பிஎஃப் டெக்குக்கு தனியாக மார்க் வரும். 2 செப்பரேட் மெரிட் மார்க்ஸ். பிடெஸ்க்கு தனியாக பிஎஃப் டெக்குக்கு தனியாக. அப்புறம் நம்ம அப்ளை பண்ணுறது பிஎஃப் டெக்கோ பிடெஸ்க்கோ எதுக்கு அப்ளை பண்ணுறோமோ இந்த 2 மார்க்ஸில் அந்தந்த மார்க்ஸை பொறுத்து அவங்க செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். அதுவே பிடெஸ்க்கும் அப்ளை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அவங்க சிச்சுவேஷன் டெஸ்ட்டுக்கு அப்பியர் ஆகணும். இங்கே இருக்கிற இந்த பிடெஸ் மார்க்கோட இந்த சிச்சுவேஷன் டெஸ்ட்டும் அகெயின் ஃபைனலாக உங்களுக்கு இவாலுவேஷன் ஆகும். ஓகேவா? ஸோ எக்ஸாம் பற்றின ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து என்னன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நமக்கான இவாலுவேஷன் அட்டன் பண்ணுறோம் இல்லையா மார்க்கு, அந்த சென்டர்ஸில் நமக்கு இந்த தடவை நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் இருக்குது. ஆப்ஜெக்டிவ் டெஸ்ட் கொஷின் காலையில் எழுதுகிற கேட்டுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. கரெக்டாக எழுதுறதுக்கு 1 மார்க்கு. அதுவே ராங் ஆன்சருக்கு 0.25 ரெடியூஸ் பண்ணுறாங்க. சரியான ஆன்சருக்கு 1 மார்க் தான். நம்ம பிடெஸ்க்கு 100 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா ஒவ்வொரு ஆன்சருக்கும் ஒவ்வொரு மார்க்கு தான். அதுவே தப்பான ஆன்சருக்கு 0.25 ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. அதனால் பார்த்து அட்டன் பண்ணுங்க. இதில் எல்லாமே எம்சிக்யூ மாடல் தான். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான். ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் தான் இருக்கும். ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக தான் இருக்க போகுது. அடுத்தது நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா எக்ஸாமினேஷன் சென்டருக்கு அட்லீஸ்ட் 60 minutes முன்னாடியே நீங்கள் உள்ளே போயிருக்கணும். எக்ஸாமினேஷன் சென்டருக்கு கொடுத்துருக்கிற எக்ஸாம் டைம்லேருந்து 60 minutes முன்னாடியே நீங்கள் ரீச் ஆயிருக்கணும். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி மொபைல் அண்ட் அதர் கேஜெட்ஸ் எல்லாம் எக்ஸாமினேஷன் சென்டருக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி யாராவது இந்த கேஜெட்ஸோடு இருந்தீங்கன்னா அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ எந்த கேஜெட்ஸும் எடுத்துகிட்டு போகாதீங்க. மொபைல் அண்ட் எந்த ஒரு கேஜெட்ஸும் எடுத்துகிட்டு போக வேண்டாம். எக்ஸாம் சென்டருக்கு
எக்ஸாம் டைமுக்கு 1 hour முன்னாடியே எல்லாருமே இருந்திருக்கணும். அடுத்த எக்ஸாம் ஷெட்யூல் நம்மளோட இதுல அட்மிட் கார்டுலயுமே இந்த டீடைல் வரதான் போகுது. பிடெஸ்க்கு காலையில கேட் எக்ஸாம் 9 to 11 நடக்க போகுது. ஆஃப்டர்நூன் கேட் எக்ஸாம் வந்து 2:30 to 5:30 3 hours. ஸோ மார்னிங் ஆப்டிடியூட் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ல ஜெனரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து 2 hours. பிடெஸ் மட்டும் எழுதுறவங்களுக்கு 2 hours எழுதணும். அதுவே கேட் எக்ஸாம் ஸ்கெட்சிங் ஓரியன்டான எக்ஸாம் வந்து ஆஃப்டர்நூன் 2:30 to 5:30. அப்போ நமக்கு 9 o'clock எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்க எல்லாருமே 8 o'clock முன்னாடியே நம்ம எக்ஸாமினேஷன் சென்டருக்கு ரீச் ஆகுற மாதிரி பார்த்துக்கணும். ஆஃப்டர்நூன் எக்ஸாம் 2:30 to 5:30 நடக்குது. அதுவே பிஎஃப் டெக் மட்டும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வெறும் 9 to 12 3 hours எக்ஸாம் தான். அது மட்டும் எழுதிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். அதுவே ரெண்டுக்கும் சேர்த்து அப்ளை பண்றவங்களா இருந்தா நான் அப்பவே சொன்னேன் இல்லையா, அவங்க மார்னிங் கேட் எக்ஸாம் வந்து பிஎஃப் டெக் மாதிரி 9 to 12 3 hours எழுதணும். அவங்க அகைன் ஆஃப்டர்நூனும் 2:30 to 5:30 எக்ஸாம் அட்டன் பண்ணி தான் ஆகணும். ரெண்டையும் சேர்த்து தான் அவங்க இவாலுவேஷன் பண்ணி நம்மளை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ பிடெஸ் அப்ளை பண்ணியிருக்கிறவங்க நமக்கு மார்க்ஸ் இந்த ரெண்டுக்கான மார்க்ஸ் இவால்வேட் ஆகி அதுலேருந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்க நம்ம சிச்சுவேஷன் டெஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகும், சிச்சுவேஷன் டெஸ்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுமே கேட் ரெண்டுமே அப்ளை பண்ணி யாராவது கேண்டிடேட் ஏதாவது சிச்சுவேஷன் டெஸ்ட் அட்டன் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம அகைன் கால்ஃபர் வராது. பிடெஸ்க்கான கால்ஃபர் இருக்காது. கேட் ரெண்டுல ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணலைன்னாலுமே சிச்சுவேஷன் டெஸ்ட்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆக மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. பிஎஃப் டெக்கா இருந்ததுன்னா நம்ம அந்த எழுதுற ஜிஏடி கேட் தான் ஃபைனல் டெஸ்ட் ஃபார் செலெக்ஷன். அவங்க டைரக்டா இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணிடுவாங்க. ஓகே, எக்ஸாம் வெயிட்டேஜ் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துக்கலாம். பிடெஸ் பாருங்க, நீங்க எடுக்கிற கேட்ல ஆப்டிடியூடு சேர்ந்த நம்ம கேட் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதுல எடுக்கிறது 30% ஆஃப் மார்க்ஸ் அதுல இருந்து எடுத்துக்கிறாங்க. ஆஃப்டர்நூன் எழுதுற ஸ்கெட்சிங் ஓரியன்டான கிரியேட்டிவ் எபிலிட்டி டெஸ்ட்ல இருந்து 50% எடுத்துக்கிறாங்க. அகைன் சிச்சுவேஷன் டெஸ்ட்ல எழுதுற நமக்கு சிச்சுவேஷன் டெஸ்ட்ல ஷார்ட் லிஸ்ட் ஆகி போய் அதுல நம்ம கெயின் பண்ற மார்க்ல 20% ஆஃப் மார்க், இந்த மூணையும் கன்சாலிடேட் பண்ணி 100%க்கு என்னவோ அதுதான் நம்மளோட ஃபைனல் டோட்டல் ஸ்கோரா இருக்கும். நிஃப்டோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட டோட்டல் ஸ்கோர் பிடெஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுவாக தான் இருக்கும். அதுவே பிஎஃப் டெக்கா இருந்தா கேட்லயே 2 செக்ஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்க அட்டன் பண்ணுவீங்க. அதுல செக்ஷன் ஏ கொஸ்டின் 30% எடுக்கிறாங்க. செக்ஷன் பில இருந்து 70% ஆஃப் மார்க்ஸ் எடுத்து அதை 100க்கு கால்குலேட் பண்ணி அதை வச்சு அவங்களோட ஷார்ட் லிஸ்ட் இருக்க போகுது. செலெக்ஷன் ப்ராசஸ்க்கான ஷார்ட் லிஸ்ட் இருக்கும். அதுவே ரெண்டுக்குமே சேர்த்து எழுதுறவங்களா இருந்தாங்க அப்படின்னா அந்த பிஎஃப் டெக்குக்கு அந்த கேட்டோட மார்னிங் எழுதுன எக்ஸாம் இருக்கும் இல்லையா, அதுல இருந்தே அவங்க மார்க்ஸ் எடுத்துப்பாங்க. அந்த போத் எழுதுனவங்களோட பிடெஸ்க்கு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, நீங்க எழுதுன கேட்ல இருந்து சிமிலர் தான். கேட்ல இருந்து 30%, ஆஃப்டர்நூன் எழுதுற ஸ்கெட்சிங்ல இருந்து 50, சிச்சுவேஷன் டெஸ்ட் 20 சேர்த்து 100%-ஆ கன்சாலிடேட் பண்ணி ஃபைனலா அந்த ஸ்கோரை வச்சுதான் உங்களோட செலெக்ஷன், ஃபைனல் செலெக்ஷன் இன்டர்வியூ டைம்ல இருக்கிறது ப்ராசஸ்ல உங்களோட ஸ்கோரா இருக்கும்.
ஒருவேளை எக்ஸாம்ல ஈக்குவல் ஸ்கோர் யாராவது எடுத்திருக்காங்க, ஃபைனலா 100க்குன்னு ஒரு ஸ்கோர் இருக்கும் இல்லையா, 100க்கு வர்ற ஸ்கோர் யாராவது ஈக்குவல் மார்க்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா, டை ஃபார்ம் ஆயிருந்தது அப்படின்னா, ஈக்குவல் ஸ்கோர்ஸ் எடுத்திருக்காங்கன்னா அவங்கள எதை வச்சு ரேங்க் லிஸ்ட் ஆகும் அப்படின்னா, கேட்டோட மார்க் வச்சுதான் அவங்க ஃப்ரண்டா அவங்களோட ரேங்கிங் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலயும் அகைன் டை ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, இதுல இருக்கிற ஒவ்வொரு நமக்கு டாபிக்ஸ் இருக்கு இல்லையா, அதுல ஒவ்வொன்றையும் கன்சிடர் பண்ணி இதுல ஹையா இருக்காங்களோ அதை வச்சு அவங்களோட ரேங்கிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட் கன்ஃபார்மா கம்ப்ளீட்லி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான். ஏன்னா சிஸ்டம்ல தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும், ஒவ்வொரு கொஸ்டினா அப்பியர் ஆகும், நம்ம அட்டன் பண்ணிட்டு 100 கொஸ்டினுமே நீங்க டூ அண்ட் ஃப்ரோ போலாம் தான். ஸோ மார்னிங் எழுதுற ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து கம்ப்ளீட்டா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டா தான் இருக்க போகுது. ஸோ அதுல எந்தெந்த டாபிக்ஸ்ல இருந்து என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ், எத்தனை மார்க்ஸுக்கு கொஸ்டின்ஸ் வருங்கிறது தான் இந்த டேபிளா காலம்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பிடெஸ்ல செக்ஷன் ஏ, பிடெஸ் வந்து ஒரே தான், ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஜிஏடி ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட் ஒரே ஒரு செக்ஷனோட தான் இருக்கும். உங்களோட கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின்ஸ் எல்லாமே போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு லாங்குவேஜஸ்லயுமே இருக்கும். இங்கிலீஷ்லயும் இருக்கும், ஹிந்தியில தான் இருக்கும், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில தான் இருக்கும். ஸோ ரெண்டு லாங்குவேஜஸ்லயும் இருக்கும். அதை பார்த்து நீங்க இங்கிலீஷ்ல ரீட் பண்ணி அதோட இதை எடுத்துக்கணும். டைம் டியூரேஷன் 120 மினிட்ஸ், அதாவது 2 hours. பிடெஸ்ல நான் அப்பமே சொன்னது மாதிரி பிடெஸ்க்கு மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. அதுல 40 மார்க்ஸுக்கு கம்யூனிகேஷன் எபிலிட்டி அண்ட் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன், கம்ப்ளீட்டா இங்கிலீஷ் ஓரியன்டான காம்ப்ரிஹென்ஷன். கம்யூனிகேஷன் எபிலிட்டியில ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, சினானிம்ஸ் இருக்கும், நம்ம பேசியிருக்கோம். சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் இருக்கலாம், அப்புறம் fill in the blanks, கிராமர் ஓரியன்டான சம் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கிறதே நமக்கு 40 மார்க்ஸுக்கு இருக்க போகுது. இந்த வருஷம் ஒவ்வொரு வருஷமும் இது டிஃபர் ஆகும். இந்த வருஷம் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் எபிலிட்டி அண்ட் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனுக்கு 40 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி ஃபுல்லா குவான்ட்ஸ் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் 20 இருக்க போகுது. அனலிட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் எபிலிட்டி 15 இருக்க போகுது. ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் 25 இருக்க போகுது. பிடெஸ் எழுதுறவங்களுக்கு கேஸ் ஸ்டடி இருக்காது. கேஸ் ஸ்டடி இருக்காம அவங்க மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ 100 கொஸ்டின்ஸ்ல 40 கம்யூனிகேஷன் எபிலிட்டி அண்ட் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன், 20 குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி, 15 அனலிட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின்ஸ். இது ஃபுல்லா அனலிட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் எபிலிட்டினா ரீசனிங் சம்பந்தமான எல்லாமே இருக்கும், வெர்பல் நான் வெர்பல் எல்லாமே இதுல வந்துடும். ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் 25க்கு வருது. ஸோ டோட்டலா 100 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுவாங்க. அதே தான் பிஎஃப் டெக் எழுதுறவங்க செக்ஷன் ஏ செக்ஷன் பி ரெண்டா இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, அதுல செக்ஷன் ஏக்கு 2 hours, அப்புறம் செக்ஷன் பிக்கு 1 hour. ஸோ செக்ஷன் ஏல 120 hours, 2 hours சொன்னேன் இல்லையா, 120 minutes. அதுல 40 காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் இங்கிலீஷ், 20 குவான்ட்ஸ், 15 அனலிட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல், 25 உங்களோட ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸா இருக்கும். அதுவே 100 மார்க்ஸ்க்கு வந்து ரிமைனிங் 150 மார்க்ஸுக்கு இது பிஎஃப் டெக் எழுதுறவங்களுக்கு. பிஎஃப் டெக் எழுதாதவங்களுக்கு இந்த டீடைல் தேவையில்லை. ஸோ பிஎஃப் டெக் எழுதுறவங்களுக்கு செக்ஷன் ஏல 100 மார்க்ஸ்க்கும் செக்ஷன் பில 50 மார்க்ஸுக்கும் அவங்க எழுதுவாங்க. அந்த 50 மார்க்ஸ்ல 20 மார்க்ஸ் கேஸ் ஸ்டடி தான் இருக்க போகுது. ரிமைனிங் 30ல 15 குவான்டிடேட்டிவும் 15 வந்து அனலிட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் எபிலிட்டி, கம்ப்ளீட்டா ரீசனிங் ஓரியன்டாவும் இருக்க போகுது. ஸோ இப்படிதான் அவங்களோட கொஸ்டின் பேப்பர்ஸ்ல கொஸ்டின் என்னென்ன எத்தனை கொஸ்டின்ஸ் எந்தெந்த டாபிக்ல வரும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே சேர்ந்து எழுதுறவங்க 2 hours செக்ஷன் ஏ எழுதுவாங்க, 1 hour செக்ஷன் பி, ஆஃப்டர்நூன் 3 hours அவங்களோட கேட் எக்ஸாம் எழுதுவாங்க. ஸோ அகைன் நீங்க நம்ம காலையில ஃபர்ஸ்ட் சொன்னதுதான் சொல்லியிருக்காங்க.
பிடெக் பிஎஃப் டெக் எழுதுறவங்க செக்ஷன் ஏ பி மட்டும் எழுதுவாங்க, பிடெஸ் எழுதுவாங்க, செக்ஷன் ஏயும் கேட் எக்ஸாமும் எழுதுவாங்க. கேட் ஆஃப்டர்நூன் எழுதுற ஸ்கெட்சிங், பிஎஃப் டெக் ரெண்டுக்குமே சேர்த்து அப்ளை பண்ணவங்க இந்த மூணையுமே எழுத வேண்டியது இருக்கும். ஓகே, கிரியேட்டிவ் எபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னா கம்ப்ளீட்டா நம்மளோட டிராயிங் ஓரியன்டான ஸ்கெட்சிங் ஓரியன்டான டெஸ்ட் தான் இது. கம்ப்ளீட்டா பேப்பர் ஓரியன்ட் டெஸ்ட் தான். நமக்கு அப்பமே பார்த்தோம் இல்லையா, ஜிஏடி வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், ஆனா இது வந்து நமக்கு பேப்பர் ஓரியன்ட் டெஸ்ட் தான். கிரியேட்டிவ் எபிலிட்டி டெஸ்ட்டுக்கு பேப்பர் ஓரியன்ட் டெஸ்ட் தான் கொடுப்பாங்க. அவங்களே ஒரு புக்லெட் கொடுத்துடுவாங்க, அதுல தான் நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். வெளியே வந்து நம்ம எந்த ஒரு திங்ஸும் எடுத்துட்டு போய் அதுக்கு யூஸ் பண்ண கூடாது. அதுல எதை கன்சிடர் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க, பவர் ஆஃப் அப்சர்வேஷன், உங்களோட கான்செப்ட் டெவலப்மெண்ட், டிசைன் எபிலிட்டி, உங்க இது எல்லாத்தையும் தான் அதுல கன்சிடரேஷன் பண்ணி, இன்ஸ்டிடியூட் எபிலிட்டி, இது எல்லாத்தையும் வச்சுதான் உங்களோட கிரியேட்டிவ் எபிலிட்டி டெஸ்டோட இவாலுவேஷன் இருக்க போது. அதுல இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் என்னென்னு சொல்லியிருக்காங்க, கிரியேட்டிவ் அண்ட் இன்னோவேட்டிவ் யூஸ் ஆஃப் கலர்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ். ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கேயாவது உங்களோட பர்சனல் டீடைல்ஸை எங்கேயாவது இன்க்ளூட் பண்ணி அது ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம நார்மலா எல்லா எக்ஸாம்ஸ்லயும் இருக்கிறதா, இது நான் புதுசா சொல்ல வேண்டியது இல்லை. அடுத்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அதுல என்னன்னா, நம்ம காலையில எக்ஸாம் எழுதுறோம் இல்லையா, 2 hours எழுதுற அந்த ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட்ல என்னென்ன டாபிக்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வருங்கிறது தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம அப்பவுமே நம்ம வேலிடேஷன் வெயிட்டேஜ் கொஷின்ஸ் பார்த்தோம் இல்லையா, எந்தெந்த டாபிக்ல இருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வரும்னு பார்த்துல அதுலயே நமக்கு என்னென்ன டாபிக்ஸுங்கிறத சொல்லிட்டாங்க. அண்டர் தட் டாபிக்ஸ் என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் வருங்கிறதா இங்க கீழே நமக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி. குவான்டிடேட்டிவ் எபிலிட்டிங்கிறது என்னன்னா, டு டெஸ்ட் த குவான்டிடேட்டிவிட்டி ஆஃப் கேண்டிடேட்ஸ். த சப்செட் டெஸ்ட் consists of addition, multiplication, division, fraction, percentage, rate of interest, work and task, ratio and proportion and distance. இது நம்ம ஆல்ரெடி நீங்க குவான்ட்ஸ் டாபிக்ஸ்லயே இதெல்லாம் வந்திருக்கும். ஆனா இவங்க ரொம்ப மினிமலான டாபிக்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எதை பத்தினதா இருக்குங்கிறத புரிதலுக்காக தான் இந்த டாபிக்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா நமக்கு கொஸ்டின்ஸ் நீங்க மார்க் டெஸ்ட் எழுதுனது வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வெறும் இந்த டாபிக்ஸ்ல இருந்து மட்டும் நமக்கு எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின்ஸ் வரப்போறது இல்லை. மோஸ்ட் ஆஃப் த குவான்டிடேட்டிவ் டாபிக்ஸ்ல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வரலாம் தான். இந்த அடிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி கொஸ்டின் டாபிக்ஸ்ல ஹெச்சிஎஃப், எல்சிஎம், சிம்பிளிஃபிகேஷன், அப்புறம் ப்ராப்ளம்ஸ் ஆன் நம்பர்ஸ் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அது எல்லாத்தையும் தான் இங்கே இவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க. அது போக பர்சன்டேஜ்னா அதுக்கு ரிலேட்டடான பார்ட்னர்ஷிப்பு எல்லாமே வரும் தான். வெறும் அது மட்டும் வந்துட போறது இல்லை. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா நீங்க அதுலேயுமே 2 டைப்ஸ் பார்த்துருப்பீங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் தான். நம்ம நிறைய டாபிக்ஸ் குவான்டிடேட்டிவ்ல பார்த்துருக்கோம். ஸோ இதுல இருக்கிற அது மட்டும் தான் வருங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. அதர் தேன் இது எல்லாமே கூட வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஒர்க் அண்ட் டாஸ்க்குங்கிறது என்னன்னா, நம்ம டைம் அண்ட் ஒர்க்குன்னு பார்த்துருப்போம், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வரும். இந்த மாதிரி ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், கேலண்டர், கிளாக் எல்லாம் கூட கொஷின்ஸ் இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு தான் இருக்கு. ஸோ அது மாதிரியான எல்லா குவான்டிடேட்டிவ் டாபிக்ஸுமே நமக்கு வரதான் போகுது. இதுல சொல்லி இருக்கிறது ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், இதெல்லாம் நமக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நீங்க அவங்க மோஸ்ட் ஆஃப் த நம்ம அங்க வெயிட்டேஜஸை பார்த்ததை வச்சு பார்க்கும்போதே நிஃப்ட் எக்ஸாம்ல கேட் எக்ஸாம்க்கு மார்னிங் எழுத போற ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட்ல அவங்களோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கிறது கம்யூனிகேஷன் எபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் எபிலிட்டியில தான் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமான கான்சென்ட்ரேஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அதை நீங்க லாஸ்ட் மினிட்ல இந்த கிடைக்கிற 1 வீக்ல நிறையவே அதை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸ்கெட்சிங் தனியாவே நீங்க ஆஃப்டர்நூன் 3 hours எழுத போறீங்க. ஸோ மார்னிங் இருக்கிற கேட் எக்ஸாமுக்கு குவான்டிடேட்டிவ் டாபிக்ஸ் எல்லாமே கோ த்ரூ பண்ணுங்க. இதுல சொல்லியிருக்கிற வெரி ஃபியூ லிஸ்ட் மட்டும்தான் வரும்னு நினைச்சு நீங்க போக வேண்டாம். அதுலயே நிறைய டாபிக்ஸ் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, எல்லா டாபிக்ஸுமே ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிட்டு நீங்க எக்ஸாமுக்கு அட்டன் பண்ண போங்க. நிறைய டாபிக்ஸ் வருது தான், கேலண்டர், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்,
இதெல்லாமே ஃப்ரீக்வெண்டா இது மட்டும் தான் இருக்கும்னு நினைக்காம எல்லா குவான்டிடேட்டிவ் டாபிக்ஸுமே நீங்க கோ த்ரூ பண்ணிட்டு போங்க. ஓகேவா? அது மட்டும் அதை மட்டும் பார்க்காம இருக்கிற எல்லா டாபிக்ஸுமே குவான்ஸ் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்க பார்த்துக்கோங்க. அது போக அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க, கம்யூனிகேஷன் எபிலிட்டி அண்ட் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி தான் நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு கம்யூனிகேஷன் எபிலிட்டி அண்ட் இதுலனா டே டு டே கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸோட எபிலிட்டி எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல நமக்கு இருக்க போகுது. இதுல அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க சினனிம்ஸ், ஆன்டனிம்ஸ், வேர்ட்ஸ் வித் கரஸ்பாண்டிங் மீனிங். சினனிம் எபிலிட்டி அண்ட் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க இதெல்லாம் இதுல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா சினனிம், ஆன்டனிம், வேர்ட்ஸ் வித் கரஸ்பாண்டிங் மீனிங்ஸ், சிங்குலர், ப்ளூரல், one word substitutes, idioms and phrases, correct spellings, comprehend a situation from a given passage. So already நமக்கு தெரிஞ்ச மாதிரி synonyms and antonyms னா நமக்கு தெரியும். So words with corresponding meanings அப்படின்னாலும் something related to synonyms தான், ஆனா டைரக்டா synonyms இல்லாம இந்த நம்ம கொடுத்துருக்கிற பர்டிகுலர் வேர்டோட மீனிங்கை கேட்டிருப்பாங்க. சினனிம்ஸ்னா சிமிலர் மீனிங் இருக்கிற வேர்ட்ஸ், மீனிங்ஸ்னா அதோட டைரக்ட் மீனிங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் ரெண்டுக்குமா டிஃபரன்ஸ். அது போக சிங்குலர், ப்ளூரல், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூட்ஸ்னா செட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும், அது ஒரு மீனிங் கொடுக்கும். ஸோ அந்த செட் ஆஃப் வேர்ட்ஸை சிம்பிளி ஒரு சிங்கிள் வேர்ட்ல என்னன்னு சொல்லலாம் அப்படிங்கிறதான் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூட்ஸ். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். ஆனால் இது எப்படி கொடுப்பாங்கன்னா ஒரு பர்டிகுலர் இடியமோ ஃப்ரேஸோ கொடுத்து அதுக்கான மீனிங் என்ன, அது எதை மீன் பண்ணுதுன்னு கேட்கலாம். ஆர்எல்ஸ் ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸ் கொடுத்து அதுல எந்த இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் செட் ஆகும், ஃபில் பண்ண முடியுங்கிற மாதிரியும் கேட்கலாம். அது போக கரெக்ட் ஸ்பெல்லிங்ஸ், தப்பான ஸ்பெல்லிங்ஸ் இருக்கிறத நம்ம எது கரெக்டானதுன்னு கண்டுபிடிக்கிறது. இதையும் தாண்டி இன்னும் சில கிராமர் ஓரியன்டான கொஸ்டின்ஸும் நமக்கு கம்யூனிகேஷன் எபிலிட்டியில இருக்கதான் செய்யும். நீங்க மார்க் டெஸ்ட் எழுதும் போது பார்த்துருப்பீங்க. வெறும் இது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் கிராமர் ஓரியன்டான கொஸ்டின்ஸும் இதுல என்ன வேர்டு வந்து இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி இருக்கும். நீங்க கிராமட்டிக்கலா யோசிச்சு அது எது ஃபில் பண்ணலாங்கிறத ஆன்சர் பண்ற மாதிரியான கொஸ்டின்ஸும் இருக்கும். அடுத்தது காம்ப்ரிஹெண்ட் சிச்சுவேஷன் ஃப்ரம் அ கிவன் பேசேஜ். இதுதான் பேசேஜ், இங்கிலீஷ் பேசேஜ் கொஸ்டின்ஸ். காம்ப்ரிஹென்ஷன் நமக்கு நார்மலா ஸ்கூல்ஸ்ல படிச்ச வரைக்கும் என்னன்னா காம்ப்ரிஹென்ஷன்னா அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் கொடுத்துருக்கிற அந்த பேசேஜ்லயே எல்லா டீடைல்ஸும் இருக்கும். அந்த டீடைல்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, அதுக்கான ஆன்சர்ஸ் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இதுல அது மட்டும் வராது, உங்களோட அந்த பேசேஜோட அண்டர்ஸ்டாண்டபிலிட்டியும் சேர்ந்து தான் இதுல செக் பண்ற மாதிரி இருக்கும். அதுல இருந்து நீங்க என்ன புரிய வந்திருக்கீங்க, இல்ல இதுல எதை சொல்ல வராங்க, இதுல இருந்து உங்களுக்கு உங்களோட ஒப்பீனியன் என்ன, இது என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸுமே இதுல இருக்கும். இதுல மேக்சிமம் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இதுக்கு நீங்க என்ன டாபிக் சொல்வீங்க, சஜஷன்ஸ் இருக்கும், இது எதை மேஜரா மீன் பண்ற மாதிரி, எதை பேஸ் பண்ணி இந்த பேசேஜ் இருக்கு, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் அதுல இருக்க தான் போகுது. ஸோ ஸ்கூல்ஸ்ல இருக்கிற மாதிரி ஜஸ்ட் அந்த பேசேஜுக்கான கண்டென்ட்டை வச்சு மட்டும் கொஸ்டின்ஸ் இருக்காது, அதுல உங்களோட புரிதல் என்னங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸும் இருக்கும் தான். நம்ம ஆல்ரெடி ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய பார்த்துருப்போம். ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியூமெண்ட், அசம்ஷன், கன்க்ளூஷன், காஸ் அண்ட் எஃபெக்ட் மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அதுவுமே இதுக்கு நமக்கு யூஸ் ஆகும் தான். ஸோ அது எப்படி இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருந்து நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிக்க முடியும், என்ன கன்க்ளூட் சொல்ல வராங்க, இதனால என்ன விளைவு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே கூட நமக்கு காம்ப்ரிஹென்ஷன்ல வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ வெறும் அது மட்டும் இல்லாம இப்படியும் இருக்கும். ஸோ நான் வாசிக்கிறத நல்லா வாசிங்க. ஆர்எல்ஸ் அந்த ஒரு தடவை வாசிச்சதுக்கு அப்புறம் கொஸ்டினுக்கு போகும்போது டைம் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸை பார்த்துட்டு அகைன் அந்த பேராகிராஃபை ஒரு தடவை ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். அதை வச்சு நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தது அனலிட்டிக்கல் எபிலிட்டி அண்ட் லாஜிக்கல் எபிலிட்டி. அனலிட்டிக்கல் எபிலிட்டி அண்ட் லாஜிக்கல் எபிலிட்டி வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரீசனிங் ஓரியன்டா தான் கம்ப்ளீட்டா இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. அனலிட்டிக்கல்லாம் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்தது. வெர்பல் ரீசனிங், ஆர்டர் அண்ட் ரேங்கிங், டிஸ்டன்ஸ்லாம் பார்த்துருப்போம், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்துருப்போம், டைரக்ஷன் அண்ட் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு அனலிட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் எபிலிட்டியில வரும். ஸோ கம்ப்ளீட்டா வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங் தான். ஸோ நான் வெர்பல் ரீசனிங் விட ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட்ல உங்களுக்கு நான் வெர்பல் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும். ஏன்னா வெர்பலை வச்சு நீங்க யோசிக்கிற கெப்பாசிட்டி நமக்கு ஆஃப்டர்நூன் எழுதுற ஸ்கெட்சிங் டெஸ்ட், ஸ்கெட்சிங் எக்ஸாம்ல தான் அதை வேலிடேட் பண்ற மாதிரி இருக்கும்.
ஸோ உங்களுக்கு காம்ப்ரிஹென்ஷன் வந்து இதில் இதில் வந்து ஸோ லாஜிக்கல் எபிலிட்டியில் வெர்பல் ரீசனிங் தான் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து நான் வெர்பல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நமக்கு கேட்டிருப்பாங்க, ரொம்ப இருக்காது. அதுக்கடுத்து ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், அது எப்போவுமே நமக்கு தெரிஞ்ச கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ கேட்ல இது எல்லாம் தான் இருக்க போது. எந்தெந்த டாபிக்ஸ் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குங்கிறதையும் நமக்கு வேலிடேஷன் ஃபர்ஸ்டே நமக்கு சொல்லிட்டாங்க, அதுக்கு பொறுத்து தான் இருக்க போகுது. ஸோ இதை டைம் லிமிட் கால்குலேட் பண்ணி உங்களோட குவான்டிடேட்டிவ் அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், இங்கிலீஷுக்கு காம்ப்ரிஹென்ஷன் ரீடிங்காக இருக்கட்டும், நீங்கள் டைமை கால்குலேட் பண்ணி முன்னாடி இருக்கிற இந்த நம்ம ரீசனிங் ஜிகே கொஷின்ஸ்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் மூவ் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு டைம் கிடைக்கும். ஃபர்ஸ்டே அதுக்கெல்லாம் நீங்கள் டைம் நிறைய எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ எப்போவுமே நீங்கள் இந்த குவான்ட்ஸ் ரீசனிங் இதெல்லாம் ஃபர்ஸ்டே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ஜிகேலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி உங்களால் அதுக்கு டைம் கிடைக்கும். ஸோ அது கால்குலேட் பண்ணி உங்களோட எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஜிகே இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னே டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம், அதுக்கு ரொம்ப டைம் நமக்கு எடுத்துடாது. ஸோ ஜிகே ரீசனிங்லாம் ரொம்ப பெரிய கால்குலேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ ரீட் பண்ணி நமக்கு வெரி ஃபியூ ஸ்டெப்ஸ்லேயே நமக்கு ஆன்சர் கிடச்சிடலாம். அதுவே ஸ்டேட்மெண்ட்ஸ் ஓரியன்டாக இருந்தால் நம்ம இமீடியட்டாகவே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு குவான்டிடேட்டிவ்க்கும் பேசேஜ் ரீடிங்க்கும் டைம் கிடைக்கும். ஸோ அது டைம் கால்குலேட் பண்ணி பேசேஜ் ரீடிங்கை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ எத்தனை பேசேஜஸ் இருக்கோ அதை பொறுத்து உங்களோட ரீடிங் டைம் எடுத்துக்கோங்க. அந்தந்த பேசேஜ் ஒரு தடவை ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும் தான். ஸோ கரெக்டாக டைம் லிமிட்டை கால்குலேட் பண்ணிவிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கோங்க. 2 hours அதுக்குள்ளே நீங்கள் எல்லா 100 கொஸ்டின்ஸையும் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணிக்கோங்க. ஓகே அடுத்து இதில் இருந்து கேட் அண்ட் கேட்ல ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்க, பிடெஸ் எக்ஸாமுக்கு எழுதுறவங்க, சிச்சுவேஷன் டெஸ்ட்டுக்கு அண்ட் பர்சனல் இன்டர்வியூக்கு இதுலேருந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகி எடுப்பாங்க. இதுக்கு ரெண்டுமே அட்டன் பண்ணியிருக்கணும். ஆனால் பிஎஃப் டெக்குக்கு வெறும் அந்த கேட் 3 years எக்ஸாம் எழுதியிருந்தாலே போதுமானது, டைரெக்டாக பர்சனல் இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ இதுலேருந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகி சிச்சுவேஷன் டெஸ்ட்டுன்னு ஒன்று ஏப்ரலில் கால்ஃபர் பண்ணுறாங்க இல்லையா, அது எதை ஓரியன்டாக இருக்கும் அப்படின்னா ஒரு மாடல் மேக்கிங்காக தான் இருக்கும். அவங்க ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு மாடல் ரெடி பண்ண சொல்லுவாங்க. 3D மாடலாக இருக்கும். அந்த மாடல் ரெடி பண்ணுறதுல எதெல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட மெட்டீரியல் ஹேண்ட்லிங், இன்னோவேட்டிவிலிட்டி ஆன் கிவன் சுச்சுவேஷன், அதாவது கொடுத்துருக்கிற அவங்களே எல்லா மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்துடுவாங்க. நம்ம எந்த அடிஷ்னல் மெட்டீரியலுமே எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க சொல்கிற அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனுக்கான மாடலை அவங்க கொடுக்குற மெட்டீரியலை வச்சு உங்களோட மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எப்படி இருக்குது, அதை எவ்வளோ ஃபீஸிபிளாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணி எவ்வளோ கரெக்டாக இல்லை ரொம்ப இன்னோவேட்டிவாவோ க்ரியேட்டிவாவோ உங்களோட மாடல்ஸ் எப்படி ரெடி பண்ணி கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட சிச்சுவேஷன் டெஸ்ட்டோட இவாலுவேஷன் இருக்க போகுது. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க, கொடுக்குற மெட்டீரியலை வச்சு உங்களோட எலமெண்ட்ஸோட காம்போசிஷன், அதாவது சைஸு, அது இன்னோவேட்டிவ், அதோட விசுவல் எப்படி கொடுக்குறீங்க, அதோட கலர் ஸ்கீம்லாம் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, அதை எப்படி ஃபிட் பண்ணி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி நீங்கள் பண்ணுறீங்க, ஓவராலாக ப்ரெசன்டேஷன், இது எல்லாத்தையுமே ஒரு மாடலில் என்னெல்லாம் எப்படிலாம் நீங்கள் அதை கொடுக்குறீங்கிறது எல்லாத்தையும் ஓவராலாக பார்க்குறது தான் அதோட மாடல் மேக்கிங்காக இருக்கும். அதை தாண்டி அதுக்கடுத்து உங்களோட நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா உங்களோட மாடல், அந்த மாடலை உங்களால் எவ்வளோ அழகாக உங்கள் கான்செப்டை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் அதை கொடுக்குறீங்கிற ரைட்டப்போ அதில் கேட்டிருப்பாங்க. அது கம்ப்ளீட்டாக இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். வேறு எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் உங்களோட ரைட்டப்போ அவங்க வேலிடேட் பண்ண மாட்டாங்க, இவால்வேஷனே அதில் பண்ண மாட்டாங்க. வெறும் மாடலுக்கு மட்டும் இவால்வேட் பண்ணிட்டு முடிச்சிடுவாங்க. ஸோ நீங்கள் மாடல் பண்ணுறதோட அந்த மாடலை கீழே இங்கிலீஷில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது எவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கிறதையும் அதை பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் இங்கேயுமே உங்களுக்கு கம்யூனிகேஷனுக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்க செய்யுது. நம்ம கேட்லேயுமே கம்யூனிகேஷன் கொடுக்குறாங்கன்னா இதுலேருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே எடுக்கிறது அவங்க அதுலேயும் அவங்க ரைட்டப் கிளியராக இருக்கணும். ஓரளவுக்கு பண்ணியிருக்கிற மாடலில் உங்களுக்கு அந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணுங்கிறது தான் அதில் பார்ப்பாங்க. ஓகே, ஸோ அதை வச்சு சிச்சுவேஷன் டெஸ்ட்டில் ஷார்ட் லிஸ்ட் ஆகி அகைன் நம்ம பர்சனல் இன்டர்வியூஸ்க்கு வருவோம். ஸோ பிடெஸை பொறுத்த வரைக்கும் 3 100 மார்க்ஸுக்கு அவங்க கன்வெர்ட் பண்ணி அதுலேருந்து தான் உங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்க போகுது. அகைன் ரைட்டப்லேயோ இல்லை மாடல் மேக்கிங்லையோ எதுலேயுமே உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணிங்கன்னா
யூ வில் பி டிஸ்குவாலிஃபைட். இது எல்லா இடத்துலயும் இருக்கிறது தான். ஸோ எங்கேயுமே நம்மளோட பர்சனல் டீடைல்ஸ் ரிவீல் பண்ணவே கூடாது. இதுல வர்றதுல சிச்சுவேஷன் டெஸ்ட்ல அதுல இருக்கிற ஜூரியோடது தான் டெசிஷனா இருக்க போகுது. ஓகே, அடுத்து ஃபைனலா நம்ம என்ன பார்க்க போறோம்னா திங்ஸ் டு கேரி. இது என்னன்னா லாஸ்ட் இயர் வரைக்கும் இருந்த டீடைல்ஸை வச்சு தான் என்னென்ன திங்ஸ் எடுத்துட்டு போகலாம் எடுத்துட்டு போக கூடாதுங்கிறத நம்ம இதுல சொல்லியிருக்கோம். ஒருவேளை அட்மிட் கார்டு வந்ததுக்கு அப்புறம் அதுல சேஞ்சஸ் இருக்கலாம். அப்படி ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா நாங்களுமே ஸ்கூல்ஸ் உங்களுக்கு அதை இன்டிமேட் பண்ணிடுவோம். ஜென்ரலா அவங்க என்னெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இங்க சொல்லியிருக்கோம். அட்மிட் கார்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு தடவை நீங்க அட்மிட் கார்டை கம்ப்ளீட்டா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அது வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட திங்ஸ் எடுத்துட்டு போறத பார்த்துக்கோங்க. அஸ் யூஷுவல் நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிற மாதிரி அட்மிட் கார்டோ ப்ரூஃப் ஐடி ஃபோட்டோஸ் இதெல்லாம் அவங்க கேட்டுக்கிறத பொறுத்து எடுத்துட்டு போய்க்கோங்க. அது போக எக்ஸாமுக்குன்னு எதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னா ஜென்ரலா உங்களோட ஓன் பென், பென்சில், எரேசர்ஸ், ஷார்ப்னஸ், ரூலர் இதெல்லாம் நீங்க உங்களோட ஓன் எடுத்துட்டு போகணும். எஸ்பெஷலி அது எல்லாத்தையுமே ஒரு டிரான்ஸ்பரண்ட் பவுச்சில் தான் போட்டு எடுத்துட்டு போகணும். வெளியில தெரிகிற மாதிரியான ஒரு பவுச்சில் தான் போட்டு எடுத்துட்டு போகணும். இல்லை கையில் எடுத்துட்டு போக முடியுங்கிறவங்க கையில் எடுத்துட்டு போய்க்கலாம். பட் எந்த ஒரு பாக்ஸோ இல்லை கவர்டு பவுச்சோ உள்ள இருக்கிற தெரியாத மாதிரி இருக்கிற எதுலையுமே அவங்க எடுத்துட்டு போறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆல்சோ உங்களோட பெண்ணுமே டிரான்ஸ்பரண்டா இருக்கும் இல்லையா, வெளியே அந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் ஓரியன்ட் ஃபைபர்ல இருக்கும்ல, அதை எடுத்துட்டு போறது இன்னும் ரொம்பவே ப்ரிஃபரபிள். அப்படிதான் அவங்க எடுத்துட்டு வர்றதும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது போக அடுத்து கேட் எக்ஸாமுக்கான கரஸ்பாண்டிங் கலர்ஸ் அண்ட் டிராயிங் மெட்டீரியல்ஸுமே நம்ம தான் எடுத்துட்டு போய்க்கணும். இது ப்ரிஃபரபிளி மெட்டீரியல்ஸ் எடுத்துட்டு போறது, ட்ரை மெட்டீரியல்ஸ் எடுத்துட்டு போறது ரொம்ப ப்ரிஃபரபிள். வெட் மெட்டீரியல்ஸ் வேண்டாம். ஏன்னா வாட்டர் கலர் பெயிண்ட் மாதிரியானது நமக்கு அவ்வளோ எப்போவுமே ஃபீஸிபிளாக இருக்க போகிறது இல்லை. ஸோ ட்ரையாக எடுத்துகிட்டு போனோம்னா நம்மளோட ப்ரெசன்டேஷன் நீட்டாகவும், அது வெட்டாக இல்லாததுனால இன்னும் நீட்டாக நம்மளால் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கும் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரை மீன்ஸ் கலர் பென்சில்ஸ், கிரையான்ஸ் மாதிரியான மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு போகிறது ப்ரிஃபரபிள். அதுவுமே நம்மளே தான் எடுத்துகிட்டு போய்க்கணும். அதுலேயுமே ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் தான் எடுத்துகிட்டு போவோம். அது டிரான்ஸ்பரண்ட்டுங்கிறது எப்போவுமே ரொம்ப முக்கியம். என்னன்னா உங்களோட அந்த பாக்ஸில் இருக்கும் இல்லையா, அப்போ கலர் பென்சில்ஸோ கிரையான்ஸோ ஒரு பாக்ஸில் நம்ம வாங்கியிருப்போம். ஒரு அதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் தனித்தனியாக அதை லூஸில் தான் எடுத்துகிட்டு போகணும். பென்சில் ஆர் கிரையான்ஸ் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால். அதே மாதிரி கிரையான்ஸில் அகைன் அந்த அந்த பவுச்லேருந்து வெளியே எடுத்ததுக்கு அப்புறமும் ஒவ்வொரு கிரையான்லையும் சில கிரையான்ஸில் உங்களுக்கு ஒரு பேப்பர் மைல்டாக ஒரு பேப்பர் சுற்றி இருக்கும். அதோட நேம், கலர் நேம் எல்லாம் போட்டு சில கிரையான்ஸில் உங்களுக்கு அந்த பேப்பர் வெளியே சுற்றி இருக்கும். அதையுமே ரிமூவ் பண்ணிட்டு தான் உள்ளே எடுத்துகிட்டு போகணும். அந்த பேப்பரோட எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலௌடு இல்லை. ஸோ எது எடுத்துகிட்டு போனாலும் டிரான்ஸ்பரண்டாக தான் எடுத்துகிட்டு போகணும். அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த திங்ஸை தவிர வேறு எதுவுமே அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதே மாதிரி கேட் எக்ஸாமுக்கு அவங்களே ஒரு ஃபிசிக்கல் புக்லெட் கொடுத்துருவாங்க. அதில் தான் உங்களோட நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெளியே எந்த ஒரு பேப்பர்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. கேட் எக்ஸாம் மார்னிங் எழுதுகிற கேட் எக்ஸாமாக இருந்தாலுமே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு அவங்களே ஹாலில் ஒரு பேப்பர்ஸ் கொடுப்பாங்க. அதில் தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி சிஸ்டமில் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர பென்சில்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். பட் பேப்பர்ஸ் எதுவும் ரஃப் ஒர்க்குக்கு அதுக்குன்னு எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஆஃப்டர்நூன் கேட் எக்ஸாமாக இருந்தாலுமே நீங்கள் அந்த புக்லெட்ல தான் எதுனாலும் செய்யணுமே தவிர இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த மெட்டீரியல்ஸை தவிர எதுவுமே நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது. அட்மிட் கார்டு வந்ததுக்கப்புறம் அகைன் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அதில் வேறு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதுலேருந்து டிஃபர் ஆயிருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பார்த்துக்கோங்க. ஒருவேளை டிஃபர் ஆயிருந்தாலும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நாங்களே இன்டிமேட் பண்ணிவிடுவோம் தான். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, கரெக்டானது எடுத்துகிட்டு போங்க. டைம் கால்குலேட் பண்ணி உங்களோட ப்ரெசன்டேஷன் கேட் எக்ஸாமாக இருக்கட்டும், ஆஃப்டர்நூன் எழுதுகிற ஸ்கெட்சிங் எக்ஸாமாக இருந்தாலும் டைம் கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுங்கள். நல்லா ரீட் பண்ணுங்கள். அவங்க என்ன சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரெசன்டேஷனை ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். கேட்டை பொறுத்த வரைக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.